ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானருமும் சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாமா? இப்போ நான் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் கொண்டக்கடலையை நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது கூடவே ஒரு 3 கப்பு தண்ணியும் சேர்த்து நான் இதில் வேக வைக்கிறேன். இப்போ இந்த டைமில் நமக்கு இது தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு போட்ட உடனே நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம மூடி போட்டுடலாம். இந்த கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஈவினிங் நம்ம பீச்சுக்கு ஃபேமிலியாக போகும்போது இந்த மாதிரி கொண்டக்கடலை நம்ம ரெடி பண்ணி கொண்டு போகலாம். சின்ன பிள்ளைங்க முதல்ல இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நம்ம இதை வேக வச்சு நம்ம எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் 2 விசிலுக்கு வச்சு எடுங்க. இப்போ அந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கடலை நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கடலை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி உடச்சி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நான் இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இப்போ 1 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணலாம், எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே 2-3 பல் வெள்ளை பூண்டு அதை இடிகளில் வச்சு இடித்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் அதுவும் கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுடுங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு 2-3 பிஞ்ச் அளவு காயப்பொடி இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு அந்த வடிகட்டுனா அந்த கொண்டக்கடலையை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அது இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணி கலந்து விடுங்க. தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம். நான் தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அதை நம்ம அப்படி கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் நமக்கு ரெடி ஆகிட்டு